அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக புதன் வக்ர நிவர்த்தி காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகிறது, ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. 7ஆம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது புதனின் சப்தம பார்வை ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 2, 5 ஆகிய இடத்தின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியை பார்க்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான திட்டங்களும் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் வித்யாகாரகரான புதன் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருப்பவர் வித்யாகாரகரான புதன். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. நேர்கதியில் பலமாக சஞ்சரிக்க போகிறார். எனவே இதுவரை உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளையும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் உருவாக்கி கொண்ட சூழல் ஏற்பட்டாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக சிறப்பாக பயன்படுவதற்கான அற்புதமான யோகம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான பணிகளில் வளம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நல்ல முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடத்தில்தான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார். அவருடைய சப்தம பார்வை ஜென்ம ராசியில் பதிகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவும் இங்கு வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு பார்வையும் வித்யாகாரகரான புதனின் மீது பதிவதால் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான சிறப்பான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு தீர்வுகளையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எனவே நன்மை நிறைந்த பல நிகழ்வுகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இல்லத்தில். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது சப்தமஸ்தானம். எனவே நிச்சயமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. சூரியனுடனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை சாதகமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் எதிர்பாராமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக
திருமணம் செய்யக்கூடிய நல்ல யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரமும் நிறைவான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அலைச்சல் நிச்சயமாக குறையும். சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தி வந்த உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பாராட்டு நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் புதிய வேலை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக வித்யாகாரகரான புதனினுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் நிறைவாக உள்ளது. அது மட்டுமல்லாது உங்களுடைய முயற்சியும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. மெரிட்டிலே நிரந்தர வேலை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய தொய்வான சூழ்நிலைகள் அனைத்தையும் விலகி அனுகூலமாக பல நல்ல மாற்றங்களையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகும். ஜென்மராசிக்கு புதனின் சப்தம பார்வை கிடைப்பதால் மிக சாதுரியத்துடன் மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த சிக்கல் நிறைந்த விஷயங்களை கூட ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கிறது. புதிய ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். நீண்ட நாள் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் சிறப்பாக அமைய போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் 2/3 பங்கு வெற்றி வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சாதகமற்ற சூழலையும் கூட திருப்திகரமாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக செயல்படுவதற்கான மிக சிறப்பான அறிவாற்றலை ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை மன நிம்மதி பாதிக்காத வகையில் கையாளுவதற்கான அற்புதமான யோகத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக முக்கியமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழலில் இருந்தால் அந்த கல்வி ரீதியான எதிர்கால விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் அவற்றில் இருந்து வெளிவந்து நல்ல செய்தியுடன் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.